இந்த கொடூர எகிப்திய அரசனுக்கு சாகாவரம் பெறதுக்காக பிரமிடுக்கு கூட்டு போறாங்க. ஆனா இது தன்னோட படைகளுக்கே பிடிக்காதனால அவங்க இதை தடுக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்றாங்க. இந்த அரசருக்கு பாதுகாப்பா எப்பவுமே 4 பலம் வாய்ந்த மியூட்டன்ஸ் கூடவே இருக்காங்க. அரசர் சாகாவரம் பெற ஒரு மனுஷனோட உடம்ப யூஸ் பண்றாங்க. அவன் உடம்ப கட் பண்ணோம்னா அது தானாவே சரியாகுது. இனிமே உங்களுக்கு அழிவுன்றதே இல்ல அரசே அப்படின்ட்டு இந்த மியூட்டன் சொல்றா. சரின்னுட்டு அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ அந்த பிரமிடு மேல உள்ள திரையை விளக்க சொல்றாங்க. அதை விளக்கணும்னு ஃபுல்லா தங்கமா இருக்கு. அந்த தங்கத்துல சூரிய ஒளி பட்டோன்னு அதுல இருந்து ஒரு பவர் ஜெனரேட் ஆகி அவங்க 2 பேர் உடம்புக்குள்ளேயும் ஒரு கனெக்ஷன் உருவாகுது. அப்ப அந்த 2 உடம்புக்குள்ளேயும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. வெளியே இந்த படை வீரர்கள் அவங்க பிளான் பண்ண மாதிரியே இதை தடுத்து நிறுத்துறதுக்கான வேலைகளை செய்யறாங்க. அப்படி செஞ்சோன்னா கீழே இருக்கிற 4 மியூட்டன்ஸுமே உஷாராகி அங்க இருக்கிற படையினரை எல்லாருமே அவங்க பவரை யூஸ் பண்ணி கொன்னுடுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பிரமிடை இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. உள்ள இருக்கிற மியூட்டன்ஸ் எல்லாருமே அரசரோட உடம்ப காப்பாத்துறதுக்கு ரொம்ப போராடுறாங்க. 3 மியூட்டன்ஸ் காப்பாத்த போராடி இறந்துடுறாங்க. இந்த லேடி மியூட்டன்ட் அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த உடம்புல ஒரு சின்ன கீரல் கூட விழாம காப்பாத்திட்டு இவளும் கடைசியா இறந்துடுறா.